Hi, hello friends, welcome back to my channel Money's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 19 பார்க்குறோம். சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். 75 200 இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தான் தெரியுது. முந்தின நாள் வெயிட்டுக்கும் மறுநாள் வெயிட்டுக்கும் இந்த மாதிரியே ஒரு 100 200 குறைஞ்சா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சி வச்சுருந்ததை வாயை கட்டுப்படுத்தாமல் ஏற்றி வச்சது தான் மிச்சமாக போச்சு. இன்னும் அந்த 74க்குள்ளே போகவே முடியல என்னாலையும். இப்படியே வீணாக புலம்புறது தான் வேலை. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதில்ல. குறைச்சிட்டா ஒரே தான் நீட்டி முளைக்கி பேசுகிறது, குறையவே இல்லைன்னா ரொம்ப சோகமாக பேசுகிறது, அந்த மாதிரி தான் போகுது. காலையில் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் தோசை ஊற்றி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். தோசை பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. ஒரு வழியாக அந்த மல்டி கிரெயின் தோசை மாவு தீந்துது. இனி மாவு அரைக்கிற மாதிரி இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாவு அரைக்கலை எனக்காக. சாப்பிட்ட கையோட அடுத்த வேலைக்கு போயாச்சு. போட் நெக் தைச்சி வச்சுருந்தேன், அதாவது கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அதை அப்படியே மேல் தையல் ஓட்டி திருப்பி எடுத்து வைக்கல, அப்படியே தையல் ஓட்டின மாரி வச்சுருக்கேன். இந்த நெக்கு வேறு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு டிசைனுக்காக இந்த கரையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணி உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கமாக திருப்பி அதை தையல் ஓட்டணும். இந்த வேலை இருக்குது. என்னடா இது கடையில் கூட கொடுத்துருக்கலாம் போல இருக்குது, பெரிய நொண்டை வேலையாக இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கைக்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. சைடில் கொடுத்துட்டேன். ஏன்னா கரை முன்பக்கமாக வரணும்ல, அதனால ஒரு வழியாக எப்படியோ எல்லாத்தையும் முடித்து வச்சுருக்கேன். நாளைக்கு இந்த போட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். தைக்கும்போது, அதாவது ஸ்டிச் பண்ணும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க பசங்க வீடியோ பார்க்குறேன்ட்டு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பசங்கக்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறதா இருக்குது. சரி வீடியோனாச்சும் எடுத்து கொடுங்கன்னா அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னையை டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. அதனால் நான் வீடியோலாம் எடுக்க சொல்லலை. இது திரும்ப நான் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நூல் அப்படியே பிரிஞ்சிட்டு வருது. நம்ம தைக்கிறதே இழுத்துக்கிட்டு 10 நாளைக்கு தைக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்படியே நூல் பிரிஞ்சிட்டு வந்துடும். எப்போ ஜாயின் பண்ணுறோமோ அப்போ அதை ஓரத்தில் கட் பண்ணி விட்டுக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி தைச்சது. அப்படியே எடுத்து வச்சுட்டு லன்ச் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன். லன்ச்சு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் தான் கட் பண்ணி சாப்பிட்டேன். அது வேகமாக கடன்னு கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு கட் பண்ணதை மட்டும் காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் இந்த பழத்தை அப்படியே கட் பண்ணதோட காமிக்கிறேன். இல்லாட்டி சாப்பிடும்போது காமிச்சிருப்பேன். பப்பாளி பழம் பசங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கணும், பசங்களை எல்லாம் சாப்பிட வைக்கணும். நானும் தான் சாப்பிட்றேன். ஆனால் இந்த வெயிலுக்கு ஒரே ஹீட் ஆகிடுது. அளவாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஈவினிங் டைம் எல்லோரும் பார்க்கு கிளம்பிட்டோம். 5 மணி டான்னு பெல் அடிச்சதுன்னா ஞாபகம் வந்துடும் பார்க்குக்கு போகணுன்ட்டு. இந்த அவுரி பொடி வேறு வாங்கி வச்சுருந்தேன், அதை வேறு தேய்க்கணும். ஊருக்கு போகிறதுக்குள்ளே தேய்ச்சி முடிச்சுட்டு போகணும். பழைய ஹீரோயினிக்கெலாம் வாகு ஓரத்தில் மட்டும் வெளுத்துருக்கும் பாருங்கள், அது மாதிரி வெளுத்துருக்கு, நரைச்சி போச்சு. அதையெல்லாம் டை பூசி வேலையை முடிச்சுக்கிட்டு தான் ஊருக்கு போகணும். பார்க்குக்கு சும்மா 2 ரவுண்டு தான் நடந்தேன். அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டேன். இப்படியே ரெஸ்ட் எடுத்து காலையில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வாக்கிங் போயிட்டு வரும்போது எத்தனை வாக்கிங் ஸ்டெப் வந்திருக்கோ அதை ஷேர் பண்ணுறேன். பேட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அனுமார் மாதிரி தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே போயாச்சு. கொஞ்சம் நேரம் தான் வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வீட்டுக்கு போயாச்சு. இல்லை இன்றைக்கி தம்பி வீட்டுக்கு போகல. இந்த வாய்ஸ் ஓவர் அன்னைக்கு கொடுத்தா தான் என் ஊருக்கு. ஒரு நாள் விட்டாலும் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றதே மறந்துடுறோம்.
வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு அதே தோசை, ஒரு தோசை ஊற்றிட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன், அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ஆனால் இந்த மாதிரி வெயிட் லாஸுக்குன்னு அரைக்கிறது, மில்லட்டு போட்டு அரைக்கிறது, மல்டிகிரெயின் போட்டு அரைக்கிறது, இதை அந்த மாதிரியெல்லாம் தோசை மாவு அரைச்சிங்கன்னா அதிகபட்சம் 2 நேரம் 3 நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. நேரத்துக்கு தான் நான் சொல்கிறேன், நாளுக்கு சொல்லலை. 2 நேரம் 3 நேரம் ஊற்றி சாப்பிட்டு குண்டாவை கழுவி கமுத்து வச்சிடணும். அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நாள் கணக்கில் வைக்கக்கூடாது, வச்சு சாப்பிடவும் கூடாதுங்கிறாங்க. நான் சாப்பிட்றேன், அது தப்பு. நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்கிட்டு வந்ததெல்லாம் மாற்றி மாற்றி தொலைவிட்டு இருந்தேன், எந்த பையில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 டாப்பு, லெகின்ஸ், பேண்ட்டு எடுத்துட்டாச்சு. இப்போ பொண்ணுக்கு, பையனுக்கு சட்டை இது அங்கேயே போட்டு பார்த்தாச்சு, கணக்காக மடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்கு வாங்கினோம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கினோம், இந்த ஜூட் பேக் வாங்கினோம், என்னோடய புடவை அதையும் காமிக்கிறேன் பாருங்கள், லைனிங் துணியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் நான் திருவிழாவுக்காக எடுத்த புடவை. ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுமையாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும். அதை அப்படியே மடித்து உள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா பலாப்பழம், ஸ்வீட்டு, பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் எனக்கு 2 பலாச்சொலை, ஒரு ஜாங்கிரி, இதையும் சாப்பிட்டோம். இது சாப்பிடும்போது மணி பார்த்திங்கன்னா 10 இருக்கும். அன்டயத்தில் தான் சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இதில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேறு சொல்லிக்கிறேன். சீட்டிங் பண்ணி தான் போயிட்டுருக்குது டயட் விலாகே. எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தோம். என் நேரத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்றேன் பாருங்க. சாப்பிட்றதே தப்பு, இதில் ஸ்வீட் வேறு சாப்பிட்றேன். அதையும் ஏதோ ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டயட் விலாக் இருக்குது. அப்பப்போ சீட் பண்ணுற வேலையும் போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பலாப்பழம்லாம் சாப்பிட்டா அப்படியே வெயிட் ஏறிக்கும். என்ன லட்சணத்தில் இருக்க போகுதோ தெரியல. நாளைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுக்க போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு செக் பண்ண வெயிட்டு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பார்த்திங்கன்னா 75 100. நான் என்ன நினச்சேன், ஸ்வீட்டு பலாப்பழம்லாம் சாப்பிட்டதுனால வெயிட்டு கெயின் ஆகிருக்குன்னு நினச்சேன். நல்ல வேலையாக கெயின் ஆகாமல் ஒரு 100 கிராமோ குறைஞ்சி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட். தூங்குங்க, நல்லா தண்ணி